ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி டே 6. நம்ம இன்றைக்கி பேச போகிற முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் எம்பவர்மெண்ட். அதாவது பெண் விடுதலை மற்றும் பெண்கள் முன்னேற்றம். பாரதியார் அன்னைக்கே பாடிட்டார். எப்படி பாடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் அப்படின்னு. ஆனால் 2026 நிஜமாகவே பெண்கள் அந்த சுதந்திரத்தை முழுசாக அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போமா? லெட்ஸ் திங்க் அபவுட் இட். உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன? அது ஏதோ மேடையில் மட்டும் பேசுகிற விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பஸ்வேர்டு. இட் இஸ் எ பேசிக் ஹியூமன் ரைட். ஒரு பெண் தன் வாழ்க்கையில் அவளுக்கான முடிவுகளை அவளே எடுப்பதற்கான சுதந்திரம் தான் உண்மையான எம்பவர்மெண்ட். அதுக்கு முக்கியமான ஒரு வெப்பன் இருக்குது. எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் த அல்டிமேட் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இஃப் யூ எஜுகேட் அ மேன் யூ எஜுகேட் அன் இண்டிவிஜுவல், பட் இஃப் யூ எஜுகேட் அ உமன் யூ எஜுகேட் அ ஹோல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாமா? சாவித்ரிபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்தியாவில் முதல் பெண் ஆசிரியர். அன்னைக்கு அவங்க பெண் கல்விக்காக போராடலைன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டு பெண்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ்னு எல்லா துறைகளிலும் சாதிக்கவே முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, சுதாமூர்த்தி. இவங்க இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாது எனக்கு. பட் நானாக சொல்கிறேன். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட தொடக்க புள்ளியே அவங்க கொடுத்த 10,000 ரூபாய் முதலீடு தான். அவங்க அன்னைக்கு டாடா நிறுவனத்தில் பெண்களுக்கு வேலை இல்லைன்னு போட்ட விளம்பரத்தை எதிர்த்து ஒரு கடிதம் எழுதினாங்க. தட் இஸ் அ போல்ட்னஸ். தட் இஸ் எம்பவர்மெண்ட். அதுதான் எம்பவர்மெண்ட்டு. ஒருத்தர் அங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா அதை சுட்டி காட்டுறதுக்கு தைரியம் இருக்கிற பெண்கள் வேணும் நமக்கு. பெண்களுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம். ஒரு பெண் தன் சொந்த காலில் நிற்கும்போது தான் அவளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலுக்கு உயருது. ஓகேங்களா? இப்போ சொசைட்டியில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. பெண்கள்னால் இப்படித்தான் இருக்கணும், சமையல் கட்டோடு நிறுத்திக்கணும், அங்கே வெளியே வரக்கூடாது, அப்படி இப்படின்லாம். ஆனால் இன்றைக்கி பெண்கள் அந்த எல்லையை உடச்சிட்டு தே ஆர் பிரேக்கிங் த கிளாஸ் சீலிங் எவ்ரிவேர். ஸ்போர்ட்ஸில் பாருங்கள், பிவி சிந்து, மீராபாய் சானு ஒலிம்பிக் மெடல் ஜெயிச்சு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா, நைகா நிறுவனத்தோட ஃபவுண்டர் 50 வயசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய மில்லினியர்களில் ஒருத்தராக இருக்காங்க. ஏஜ் இஸ் அ ஜஸ்ட் நம்பர் வென் இட் கம்ஸ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸில் பாருங்கள், கல்பனா சாவ்லா முதல் இஸ்ரோவோட ராக்கெட் பெண்மணியில் ஒருத்தர் விண்வெளியை போய் ஆளுகை பண்ணிட்டு வந்தாங்க. உமன் ஆர் நோ லாங்கர் ஜஸ்ட் ஹோம் மேக்கர்ஸ், தே ஆர் அ ஹோம் மேக்கர் அண்ட் நேஷன் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானே உண்மை. ஆனால் நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கிறதோ அதே மாதிரி இன்னும் சில சவால்கள் கூட இருக்கத்தான் செய்யுது. சேஃப்டி அண்ட் சைபர் புல்லிங் ஆர் ஹியூஜ் இஷ்யூஸ் டுடே. அது உண்மை தானே. சைபர் புல்லிங் இல்லாத ஒரு இதுவுமே கிடையாது. எம்பவர்மெண்ட்னா வெறும் வெளி உலகத்தில் சாதிக்கிறது மட்டுமே இல்லை, மனதளவிலையும் தைரியமாக இருக்கிறதும் தான். மென்டல் டச்சஸ் இஸ் க்ரூஷியல். சமூகம் என்ன சொல்லும்னு பயந்து தன்னோட கனவுகளை விட்டு கொடுக்கவே கூடாது பெண்கள். இங்கே ஆண்களின் பங்கும் ரொம்ப முக்கியம். ட்ரூ எம்பவர்மெண்ட் ஹேப்பன்ஸ் வென் மென் பிகம் allies. ஒரு அப்பாவா, அண்ணனா, தம்பியா, கணவனா, மகனா பெண்களோட கனவுகளுக்கு முட்டுக்கட்டை போடாமல் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும் ஆண்கள். பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னா ஆண்களுக்கு எதிரானது கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் உமன் டாமினேட்டிங் மென், இட் இஸ் அபவுட் கிரியேட்டிங் அன் ஈக்குவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானே உண்மை. இங்கே டாமினேட்டிங் எல்லாம் கிடையாது. அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ரைட்ஸை ரெடி பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெப்போலியன் கூட ஒரு தடவை சொன்னார், கிவ் மீ
குட் மதர்ஸ். ஐ வில் கிவ் யூ எ கிரேட் நேஷன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சமுதாயத்த உருவாக்குறதுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்ல அம்மா கிடைச்சா, நான் வந்து நல்ல ஒரு நேஷன உருவாக்குவேன். நல்ல ஒரு நாட்ட உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இருக்கிற எல்லா சக்திகள்லயும் பார்த்தீங்கன்னா, பெண் சக்திங்கிறது ஒரு பெரிய சக்தி இல்லையா? அதே மாரி இந்த ஃபோட்டோல இருக்கிற என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பெரிய சக்தி இருக்கு. ஆ அதனால என்ன சொல்றேன் அப்டின்னா, அந்த ஒரு தோரணையிலே நமக்கு தெரியும் இல்லையா? நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் பவர். உங்க கனவுகள தொரத்துங்க. உலகமே நம்ம கையில தான். ஓகேங்களா? அது நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆ என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "ஒரு பெண்ணால என்ன முடியும்? வீட்ல எதுக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வீட்ல எதுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க." அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா, அப்படி ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? நம்ம எங்க பேசணுமோ அங்க கண்டிப்பா பேசணும்ல. எங்க நம்ம பேசாம இருக்கணுமோ, அங்க பேசக்கூடாது. நம்ம பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய விஷயங்கள வந்து அ நம்ம தெளிவா, திருத்தமா மத்தவங்களுக்கு போய் சேர்ற மாரி கரெக்ட்டா பேசணும். பெண்கள் முன்னேற்றம் நமக்கு ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு எஜுகேஷன் குடுங்க. அவங்க கூடயே இருங்க. அவங்களோட வளர்ச்சிக்கு முன்னேற்ற பாதைக்கு நம்ம ஒரு ஒரு சின்ன ப ஒரு படிக்கட்டா கூட இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நான் பேசின இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ற எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். உங்க எல்லாரோட அன்பும், ஆதரவும் என்னோட சேனலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில, இன்னைக்கு நான் உங்களோட பேசியிருக்கிற இந்த தலைப்ப பத்தி, உங்களோட அ கருத்துக்கள சொல்லி, உங்க சைட்லருந்து வர கருத்துக்களுக்கு நானு ஒரு ஸ்பீச் குடுக்க ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம்.